இங்க எடுத்து மாத்துறாங்களா நீங்க யார் மாத்துறாங்களா அவர் பேசல வைகை வச்சுருந்தா பேசுவார் வைகை அப்படி போ பாய் பாய் அந்த பக்கம் பாய் பாய் அந்த பக்கம் அவர் பேர் தெரியுமா இருந்துட்டார் கிளைகள்லாம் உட்காந்து ஒரு பைக் ஒன்று கொடுத்து ஏன் பயப்படுறவா அது வேற அப்படியே போனா நான் வாப்பாவா என்ன ஒரு சூப்பர் சீக்கிரம் இருக்கு பணம் வாங்க போயிட்டாரா இது அப்படியே சீட்டு போட்டு கேட்பாரு அவரு என்னங்க ஏன்னா அந்த இது அவங்க ஐஎன்டிக்கு இது இருக்குல்ல அதில் அனுப்பிச்சுவாங்க போயிட்டாங்க எப்போ இருக்குன்னு சொல்ல முடியாமா வாங்க லைட்டாக அப்படி உதவி செய்வதனால் அன்புகளை நாம் பெற முடியும், இறைவனிடத்தில் நன்மைகளை பெற முடியும் என்ற ஒரு உயரிய நோக்கத்துடன் இந்த காரியத்தை இந்த பகுதியில் உள்ள மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சிறிய காரியம் பெரிய காரியம் என்று பார்க்காதீர்கள். உங்கள் பகுதியில் உங்களால் செயல்பட முடியுமோ அந்த காரியங்களை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்கள். அதிலே நன்மை இருக்கிறது, மறுமையிலே வெற்றி இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மிடத்தில் கூறியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக இந்த பகுதியிலே
அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் மீது என்றென்றும் நிலைத்து நிலவட்டுமாக. இந்திய தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக தமிழகத்தில் இன்று அக்னிவெயில் தொடங்கி கடந்த சில நாட்களாக நம்மை வாட்டி வதைத்து வருகின்ற நேரத்திலே சமுதாயத்திற்கு நன்மை தரக்கூடிய செயல்களிலும் செயல்பாடுகளிலும் பல காரணங்களாக அமைப்பு ரீதியாக அரசியல் ரீதியாக பலர் தொடங்கியிருந்தாலும் அது அந்த நேரத்தில் மட்டுமே அமைச்சர்கள் உலா வரக்கூடிய அந்த நேரத்தில் மட்டும் சிறப்பு விழா வைத்து ஏகபோகமாக கொண்டாடி அதை அத்தோடு விட்டு விடுவார்கள். ஆனால் இந்திய தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த மாத்திரத்திலே இன்று திறந்திருக்கக்கூடிய இந்த தண்ணீர் பந்தல் நிரந்தரமாக இங்கேயே இருக்கக்கூடிய மக்களுக்கு தாகம் தீர்த்து பயனுள்ள வகையிலே அமைவதற்கு உண்டான ஒரு ஏற்பாடை இன்று இந்திய தௌஹீத் ஜமாத் தென்சென்னை மாவட்டம் எம்ஜிஆர் நகரிலே செய்து இருக்கின்றது. இதைத் தொடர்ந்து தென்சென்னை மாவட்டத்தில் மட்டும் இன்று எம்ஜிஆர் நகர், MMDA காலனி, அமைந்த கரை, சூளைமேடு, ஆசாத் நகர் போன்ற இடங்களிலேயும் நாங்கள் இன்ற தினத்திலிருந்து இன்று கோடைகால இந்த தண்ணீர் பந்தலை திறந்து வைத்திருக்கின்றோம். மக்களுக்கு பயன் தரக்கூடிய இந்த வகையிலே இந்திய தௌஹீத் ஜமாத் என்றும் தொடர்ந்து செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வெயில் காலத்துல அதாவது குடிக்கவே தண்ணி கொடுக்க மறுத்த இந்த ஜனநாயகத்துல மோர் கொடுத்தும் தர்பூசி கொடுத்து வாய்கிறார். இந்த இயக்கத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம். எந்த இளைஞர் சார்பாக என்றும் துணையாக இருப்போம் இருக்கு.